யுக்ரைனுடனான போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்காத ரஷ்யாவுக்கு முதல் முறையாக அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா சொன்ன வார்த்தைதான் அமெரிக்கா ரஷ்யா இடையே போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ரஷ்யா கூறியது என்ன பார்க்கலாம். யுக்ரைன் ரஷ்யாவுக்கும் இடையேயான போர் 3 ஆண்டுகளை கடந்து 4வது ஆண்டை எட்டவுள்ளது. இரு நாட்டுக்கும் இடையே நடந்த போரால் உலகளவில் பெரும் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரு நாட்டு தலைவர்களிடம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் அளிக்கவில்லை. இறுதியாக ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 100 விழுக்காடு வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் டிரம்ப். இதனையெல்லாம் பொருட்படுத்தாத ரஷ்யா யுக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் ரஷ்யாவின் 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெப்ட் மற்றும் லுகோயில் மீது பொருளாதார தடை விதித்தார் அதிபர் டிரம்ப். ரஷ்யாவிற்கு எதிரான தடைகளை டிரம்ப் அறிவிப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு ரஷ்யா கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. ரஷ்யாவின் இந்த பதிலடி உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. இந்த விவகாரம் குறித்து ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் டிமிட்ரி மெத்வதேவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை போர் நடவடிக்கைக்கு சமம். ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போரை நிறுத்த வேண்டும் என்றால் போருக்கான மூல காரணங்களை கண்டுபிடித்து தீர்க்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் அமெரிக்கா இனி எங்கள் எதிரி. சமாதானத்தை உருவாக்க போராடும் டிரம்ப் இப்போது ரஷ்யாவுடனான போர் பாதையில் இறங்கிவிட்டார். அமெரிக்கா ஏமாற்றப்பட்ட ஐரோப்பாவுடன் தன்னை கூட்டாளியாக இணைத்துக் கொண்டுள்ளது. யுக்ரைனில் போரை நிறுத்தவும் ரஷ்யாவை கட்டுப்படுத்தவும் அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் அனைத்தும் எதிர்மறையானது என அதில் கூறப்பட்டுள்ளது.